அக்ஷய திருதி வெறும் மக்களின் நம்பிக்கை மட்டுமா, இல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸா? இந்த நாள்ல தங்கம் வாங்கினா நிறைய சேரும்னு சொல்றாங்களே, இது உண்மையா? இல்ல இதுக்கு பின்னாடி பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், கேம்பெயின்ஸ் இருக்கா? ஸோ இதை பத்தி இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். நான் பிஆர், வெல்கம் டு கரு ஜுவல்ஸ். ஸோ அக்ஷய திருதினா என்ன? சித்திரை மாசம் வர வளர்பிறை திதியை தான் வந்து அக்ஷய திருதின்னு சொல்றாங்க. அக்ஷய அப்படின்னா என்னன்னா, குறையாம வளர்ந்துகிட்டே இருக்கிறது தான் அக்ஷய. அந்த அந்த பெயரின் பொருள் இதுதான். ஸோ மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, இந்த நாள்ல தங்கம் வாங்கினா அது நிறைய சேரும், மேலும் மேலும் வளரும் அப்படின்னு நினைச்சு இந்த நாள்ல எல்லாரும் தங்கம் வாங்குறாங்க. குபேரர் இந்த நாள்ல தான் பணக்காரர் ஆனாராம். சூரிய பகவான் பாண்டவர்களுக்கு இந்த நாள்ல தான் வந்து அக்ஷய பாத்திரத்தை வந்து தானம் பண்ணாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ மக்கள் 30 வருஷங்களுக்கு முன்னாடி வெறும் தங்கத்துல மட்டும்தான் பணத்தை போட்டாங்களா? அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் மட்டும்தான் வாங்கினாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அக்ஷய திருதி அன்னைக்கு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, தானியங்கள் வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், அதாவது இந்த நல்ல நாளில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணால் நல்லது நடக்கும் என்பது மக்களின் ஒரு ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை. அவ்வளவா தான் இருந்தது ஒரு 30-35 வருஷத்துங்களுக்கு முன்னே. இதையே நான் சொல்கிறேன்னா, நான் எங்கள் அப்பா வந்து ஒரு ஒரு நகைக்கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 35 வருஷமா 40 வருஷம் செகண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் ஜுவல்லர்ஸ். ஸோ அவர்கிட்ட நான் கேட்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இவ்வளோ டிமாண்டு, இவ்வளோ விளம்பரம் இருந்திருக்கா, இல்லை இவ்வளோ மார்க்கெட்டிங்ஸ் இருந்திருக்கா, இவ்வளோ இவ்வளோ ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அ டே, இது ஜஸ்ட் ஒரு ஆஸ்பிஷியஸ் டே. அது அப்படி தான் ஒர்க் ஆகியிருந்திருக்கு. ஸோ இது எப்போ வந்து ரொம்ப டீப்பாக ஃபார் கோல்டு அப்படின்னு திரும்புதுன்னா, ஆஃப்டர் 2000s. ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைக் பெரிய கம்பெனிஸ், பெரிய ஜுவல்லர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த டேவை வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, பர்டிகுலர் இந்த அக்ஷய திருதி டே அப்போது உங்களுக்கு வந்து கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. வெள்ளி பொருட்களுக்கு கூலி சேதாரம் கிடையாது. தங்க நகைகளுக்கு ஃப்ளாட்டாக 5%, 10% டிஸ்கவுண்ட். இன்னும் சில ஜுவல்லர்ஸ் வந்து ஃப்ளாட்டாக வந்து நோ மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஹெவியாக வந்து மார்க்கெட்டிங்ஸ் வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ நான் சொல்கிறது, இது ஒரு கம்பெனிஸ் பண்ணல, மல்டிபிள் கம்பெனிஸ். ஓகே, பெரிய நிறைய கார்பரேட்ஸ் இதுக்குள்ளே போயிட்டு அவங்களோட ஆட்ஸ் வந்து புஷ் பண்ணுறாங்க. அவங்களோட மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் வந்து இதில் வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நாளடைவில் வந்து இது வந்து ஜென்ரல் ஒரு நல்ல நாளுன்றத மாறி, அக்ஷய திருதினா தங்கம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை செட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் கிளியர்லி அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பை பிக் கம்பெனிஸ் லைக் பிக் ஜுவல்லர்ஸ். ஸோ இது அப்போ தான் வந்து இது ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாகுது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு அக்ஷய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக நகை வாங்கணும், அக்ஷய திருதி அன்னைக்கு 1 கிராமாச்சும் 1 கிராமாச்சும் கோல்டு எடுக்கணும், 1 கிராம் காயினாச்சும் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லைக் அவங்களே ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இது மேண்டிட்டரியா, இது நெசசரியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 30-35 வருஷத்துக்கு முன்னே இது இந்த மாதிரி இல்லை. ஸோ ஆஃப்டர் ஒரு ஒரு இயர்லி 20s, இயர்லி 2000s நிறைய கம்பெனிஸ் வராங்க. லைக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உள்ளே வராங்க. அவங்க வந்து ஹெவியாக மார்க்கெட்டிங் புஷ் பண்ணுறாங்க. அந்த ஹெவி புஷ்ஷில் தான் வந்து அந்த ஒரு 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 மென்டாலிட்டியே நம்மளுக்கு வந்து மாறுது. ஸோ இப்படி தான் வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்றத வந்து மக்கள் மைண்டில் நல்லா பதிதான். என்னோடய ஃப்ரெண்டு இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. இப்போ உங்கள் சர்க்கிள்லேயே கண்டிப்பாக இருப்பாங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக போய் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணணும், கண்டிப்பாக ஒரு காயினாச்சும் எடுக்கணும் அப்படின்னு இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணணுமா, இந்த மாதிரி ஹரிபரி வேணுமா அப்படின்லாம் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்ன கேட்டால் ஜுவல்லரியை வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் பார்க்குறீங்கன்னா, உங்ககிட்ட எப்போ காசு இருக்குது, உங்ககிட்ட எப்போ காசு வருதோ இல்லை அப்போ நீங்கள் போய் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு நீடு இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 ரிங் எனக்கு வாங்கணும், அது அது எப்போ உங்ககிட்ட காசு இருக்குது, உங்ககிட்ட பட்ஜெட் இருக்குது, உங்களுக்கு நீடும் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ அதை விட்டுட்டு எனக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு தான் நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து அவ்வளோ கரெக்டான விஷயம் கிடையாது. ஸோ இதை பற்றி எந்த ஜுவல்லரி ஓனர்ஸும் அவ்வளோ பேச மாட்டாங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு ஆஃபர் போட்டோமா, காசை பார்த்தோமான்னு தான் நினைப்பாங்க. விச் இஸ் நாட் பேட். ஆக்சுவலாக அது வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்த்தோம்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான்.
ஏன்னா அஸ் அ கஸ்டமர் உங்களுக்கும் வந்து நல்ல ரேட்டில் ஜுவல்லரி கிடைக்குது. பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் வந்து நல்ல வால்யூமில் சேல் நடக்குது. ஸோ இதை வந்து அஸ் அ பிஸ்னஸ் ஓனராக, அஸ் அ ஜுவல்லரி ஓனராக இது நான் தப்பு சொல்லுவேன்னு பார்த்தேன்னா கண்டிப்பாக இது தப்பு சொல்ல மாட்டேன். இது எங்கே தப்பாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பர்ட்டிகுலர் டே, அதாவது இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நான் கண்டிப்பாக 1 கிராம் காயினாச்சும் எடுக்கணும், 1 கிராம் இன்னும் சில்வராச்சும் எடுக்கணும், அது கடன் வாங்கியாச்சும் நான் வந்து எப்படியாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் வந்து நினைக்கிறது தான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்புன்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எப்போனாலும் தங்கம் வாங்கலாம், எப்போனாலும் வெள்ளி வாங்கலாம். உங்ககிட்ட காசு இருக்கும்போது நீங்கள் அதை தாராளமாக வாங்கலாம். அக்ஷய திருதி அன்னைக்கு தான் வாங்கணுன்றது கண்டிப்பாக ஒரு ஒரு எந்த ஒரு நீடும் கிடையாது. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.